தென்னிந்தியர்களின் நிறம் குறித்த கருத்து சர்ச்சையானதை தொடர்ந்து காங்கிரஸ் அயலக அணி தலைவர் பதவியை சாம் பிட்ரோடா இன்று ராஜினாமா செய்தார். இதனிடையே நாடு முழுவதும் சுமார் 86 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ராஜா, ரமேஷ்குமார் மற்றும் வெங்கடேசன். தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அதானி அம்பானி பற்றிய பேச்சை ராகுல் காந்தி நிறுத்தியது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். 5 ஆண்டுகளாக 5 தொழிலதிபர்களை பற்றி மட்டுமே பேசிய ராகுல் காந்தி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அவர்களை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டார். அதானி அம்பானியை அவதூறு செய்வதை நிறுத்த ராகுல் காந்தி எவ்வளவு பணம் பெற்றார்? பிரதமரின் கருத்துக்கு பதிலளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, 3 கட்ட தேர்தல் நிறைவடைந்த பிறகு பிரதமர் மோடியின் நாற்காலி ஆட்டம் காண்கிறது எனவும் அதனால்தான் தனது சொந்த நண்பர்களையும் அவர் தாக்க தொடங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருப்பதாக நிறத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் அயலக அணியின் தலைவர் சாம் பிட்ரோடா கூறிய கருத்து சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி, நிறத்தின் அடிப்படையில் நாட்டு மக்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் அதனை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விளக்கமளித்துள்ளார். பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கடத்தல் புகாரில் கைதான கர்நாடக முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவிற்கு சிறப்பு நீதிமன்றம் 7 நாள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டது. ஏர் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் முன் அறிவிப்பின்றி திடீர் விடுப்பு எடுத்ததால் நாடு முழுவதும் 86 சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் டெல்லி, திருவனந்தபுரம், கொச்சின், மதுரை உள்ளிட்ட இடங்களில் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ராஜா, ஏர் இந்தியா பணியாளர்களின் இந்த திடீர் விடுப்புக்கு என்ன காரணம்? இது தொடர்பாக நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தை கைப்படுத்திய டாடா குழுமத்தின் புதிய வேலை ஒப்பந்தங்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும், இது சம்பந்தமாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதை தவிர விமான போக்குவரத்து ஆணையின் விதிகள் படி பயணிகளுக்கு வசதிகள் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தலும் கூறப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.